தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். எனக்கு தெரியும் என்ன இடம் எனக்கு இருக்க போகுது பயத்துல பாக்குறாரு. ஐயோ இன்னாண்டு குட்டாண்டி பிட்டாண்டுவாரோன்னு. நான் எழுதி வச்சுன்னு வந்திருக்கிறேன் சிலதெல்லாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இருக்கிறவங்களும் சரி, பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. எழுதி வச்சிருக்காரா? ஐயோ அப்படியே இதுக்கு முன்னாடி அப்படியே அறுத்து தள்ளி புரட்சி பேச்ச தீயா பத்த வச்சு எல்லாம் அப்படியே போய் வெளியே போயிட்டு போராடிட்டாங்க. எழுதி கொடுத்தே தத்தக்கா புத்தக்கா ஈட்டாண்டு பேசுறதுக்கே எனக்கே ஒரு பயமா இருக்குது. ஆமா, என்ன ட்ரோல் பண்றாங்களே உங்களா? உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அச்சு உருவாப்புல 700 கோடி அப்படி மக்கள் தொகை. உலகத்துல 827 கோடி மக்கள் தொகை. அச்சு விட்டுங்கிறார் வாய்ப்பு வந்ததெல்லாம். அந்த 700 கோடி மக்கள்ல அதிகமா தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான். அப்படியா? ஏடா சாட் ஜிபிடிய உலகில் அதிகமாக தேடப்படக்கூடிய நபர்களின் பட்டியலை உடனே வெளியிடு. டொனால்ட் ட்ரம்ப், எலான் மஸ்க், டெய்லர் ஸ்விஃப்ட், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, டிராக். இதில் விஜய் பெயர் இருக்கிறதா? விஜயை உலக அளவில் தேடுகிறார்களா? இல்லை, அவர் இந்திய தமிழக பிரபலம். இந்த இந்தியாவிற்குள் தமிழகத்தில் அதிகமாக தேடப்பட்டு இருக்கிறார். தமிழகத்துல பிரபலம் தானே விடுப்பான். சரி விடுங்க. ஒரு 10,000 கோடி மாவட்ட செயலாளர்கள் வேற கட்சியில 5,000 கோடி 10,000 கோடி மந்திரி மாவட்ட செயலாளர். ஆனா நம்ம தலைவர் என்னங்க 5,000 கோடி 10,000 கோடின்னு என்ன பேசிட்டு இருக்காரு? ஒண்ணுமே புரியலையே. ஏதாவது ஒண்ணு எழுதி கொடுத்தாலும் எழுதி வச்சிருந்தாலும் ஒழுங்கா படிக்க. யார் அன்று சைக்கிள் ஓட்டி போஸ்ட் ஓட்டினாரோ அவருக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தார். அப்படியா? எப்பா பர்வேசே, டிகே பெருவே, லைலாமணி, அவரு அங்க ஒரு அருண்குமார். அருண்குமார்னா சுகா படத்துக்கு வளச்சொலிச்சு போஸ்ட் ஓட்டி பால விஷயம் பண்ணாரு. சங்கத்தை ஆரம்பிச்சாரு விஜய்க்கு. நடிகர் குச்சி படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டுக்கு ஆதவ வெளியில டான்ஸ் ஆடுனாப்ல. நான் மேகம் கருத்து சொன்னேன். அடி பொழது 20 வருஷமா விசுவாசமா இருந்தாங்க எல்லாருமே. ஆமா, இன்னைக்கு வேற பதவி கொடுத்துருக்காங்க. பெரிய கட்சி தானே நம்ம கட்சி. சரி கருமாச்சி. சரி, நம்ம மாவட்ட செயலாளர் 10,000 ரூபாய் கூட இல்லைங்க. ஆனாலும் அவங்களுக்கு தான் நான் பதவியை கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தலைவர் நம்ம தலைவர் தளபதி. இங்க வேற டிகே பெருவே உங்கள்கிட்ட காசே இல்லையா? இன்ஸ்டாகிராம்ல மட்டும் 40 லட்சம் செலவு பண்ணிக்கிறாரு ப்ரொமோஷனுக்கு. அப்ப ஈஸியா சொல்லணும். சும்மா அவரெல்லாம் பேனர்லயே பல கோடிகளை செலவு பண்ணிருக்காரு. பாலு அம்பத்தூர் பாலுங்கிறாப்லயே பயங்கரமா கோடிகள்ல பொருள்றாப்ல. 10,000 கூட இல்லன்னு அவுத்து விடுறாரு நம்ம புஜிய. 10,000 ரூபாய் இல்லையா, லட்ச கோடி இருக்கு. அத சொல்லணும்ல. நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி 100 கோடி 50 கோடி எந்த கோடியும் வேணாங்க. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தா மட்டும் நமக்கு போதும். புத்தியங்கில் அஜிதா காகிட்ட 2 கோடி கேட்டாரு. கோடி தேவையில்ல தலைவர், கோடி தேவையில்ல. கோடி ஏன் கேட்டாரு? சரி கேட்டு போட்டோம். பைட் போலாம். மக்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவங்களுடைய வீட்டின் நிகழ்ச்சியிலும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். புஜியங்கள் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நம்ம டிகே பிரபுலாம் பத்திரிக்கையே வைக்காமலே காது குத்துல போய் சாம்பார் ஊத்துறாரு, போய் சாப்பிட்டு வராரு, கை நடிச்சுட்டு வராரு. அதெல்லாம் நீங்க சொல்ல. நம்ம கட்சி நிகழ்ச்சிக்கே பக்கத்துல உட்காந்துருக்கே பெரிய ஆட்சி நம்ம தளபதி. அவர் வரமாட்டாரு. அவரை வர சொல்லுங்க முதல்ல. இருக்கும் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசி தளபதி கிடைக்கிறார். அது ரேஷன் கார்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரோடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அங்க ஒரு அக்கா உட்கார்ந்து இருக்கு பாரு, ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா போதும் அதை பார்த்து 10 ரீல் போடுது. எல்லாம் டாக்குமெண்ட் ப்ரூஃப் போட எல்லா பிரச்சனையும் தலையிடுவாங்க. நீ முதல்ல அவரை தலையிட சொல்லுங்க. ஆச்சரியக்குரிய எல்லா பிரச்சனைகளையும் சும்மா தூங்கியே இருக்காரு. தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அரசியல் சட்டத்தின்படி
3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். யாரா இந்த ஆளை பொதுச் செயலாளர் ஆக்குது? யாரா ஆக்குறது? அடுத்து கையெழுத்து ஏதாவது நடத்துன்னு தூக்கி விட்டுருங்களா? எந்த தற்கொலையாவது இப்படி சொல்லுவாங்களா? ஒரு ஆள் எப்படி 3-4 தொகுதியில நிக்க முடியும்? நிக்க வாய்ப்பு இருக்கு. 2 தொகுதியில நிக்க முடியும் ஒரு ஆள். அதுவே வீண் சிரமம். எவனுங்களா தொடர் நடுங்குதோ நின்னா தோத்துருவன்ற பயம் இருக்கோ அவங்கதான் 2 தொகுதியில நிப்பாங்க. ஒண்ணு. ஆமா, நீங்க ராகுல கூட சொல்லிக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா 2த்துலயும் ஜெயிச்சுட்டா என்ன ஆகும்? இந்த தொகுதியில மறுபடியும் இடைத்தேர்தல் வைக்கணும். யார் பணம் வேஸ்ட் ஆகும்? மக்கள் பணம். அதை பத்தி யோசிக்காம 4 தொகுதியில நிப்பாட்டுன்னு தப்பா பேசிக்கிட்டு 2 தொகுதியில நிக்க போறாரு. அப்ப விஜய் அவர் எப்படி நினைச்சிட்டாரு? மதுரையில பேசினார்ல, சோழமண்டலம் விஜய் எல்லா இடத்துலயும் தலைவர் நிக்கலாம் அப்படின்னு 234 நின்னு நம்மளே ஜெயிச்சு. ஆனா தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும். எப்பா சரியான ஃபீல்ட் ஒர்க் இருப்பா. ஜெனரல் நாலேஜ் புரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா எல்லாரும் ஜெயிச்சாதான் முதலமைச்சர் ஆக முடியும். முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க மேல வந்து. என்னன்னு புரியல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, தளபதி ஜெயிச்சா மட்டும் முதலமைச்சர் அப்படிதான் என் கீழே பேசி நம்ப வச்சிருக்காங்க எல்லாரும். என்ன ஒரு சோசியல் மெசேஜ், ஜெனரல் நாலேஜ் ஆடா. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ, அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆமா, என்ன சொல்றாரு புரியுதா உங்களுக்கு? மாவட்ட செயலாளர் யாரும் சீட் எல்லாம் கேட்க கூடாது, கை காட்டுறவங்க வேலை செஞ்சுட்டு போகணும். இப்ப அதுக்குதான் முன்னெச்சரிக்கையா சொல்லி வைக்கிறாரு தலைவர். நமக்கு நம்ம யார் அந்த வேட்பாளரோ அவருக்கு 70,000 ஓட்டை அவர் வாங்கி கொடுத்து விடுவார். நமக்கு அந்த 5,000 ஓட்டு 10,000 ஓட்டு குறையிற ஓட்டு நம்மளுடைய போய் வீடு வீடா கேட்கிற விதத்துல தான் இருக்குது. என்னையா இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? எப்பா ஜானே, நீ எழுதி கொடுக்கல இவரா கிரவுண்ட் என்ன? தளபதி 75,000 ஓட்டு வாங்கிடுவாராம், மீதி இருக்க 5,000 கொஞ்சம் ஓட்டுகளை இவங்க வேலை செய்வாங்க. அதுக்கு எதுக்கே இந்த செயல்வீரர் கூட்டம்? 5,000 ஓட்டு வாங்குறதுக்கு இந்த செயல்வீரர் கூட்டமா? கருமோ என்னடா இது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நான் கிளம்புறேன்பா, முதல்ல ஆளை விடுங்கப்பா. இப்படி ஒரு கருமம் முடிச்ச ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்ல. 5,000 ஓட்டுக்கு ஒரு கட்சி வேலை செஞ்சா போதும், தலைவர் 75,000 ஓட்டு வாங்குவாராம் மூஞ்ச காட்டி. சும்மாவே இந்த கட்சியில இந்த மாதிரி நிறைய பேச வேண்டியது. யாரு வர அடுத்து? அது ஒரு நவீன சாவாக்காரியா தாரு, நவீன சாவாக்காரு ஸ்டேஜ்ல வீரவசனமா பேசிட்டு, அதுவும் பிசிகா அடியாள் மாதிரி இருக்கு, பிசிகாவுல 20 பேர் தான் இருக்காங்கன்னு பேசிட்டு ட்விட்டர்ல மன்னிப்பு கெடுது. அதுவும் அவர் உயரத்துக்கு எழுதுறாப்புல பெருசா, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அந்த அர்த்தத்துல எழுதல. கட்டிங் ஓட்டிங் பண்றாங்களா? வாய்ஸ் ஆஃப் காமன் வீடியோல அப்படியே இருக்கிறதா தூக்கி போடுறாங்க. கட்டிங் ஓட்டிங் பண்றாங்களா? இவரும் பேச சொல்லலாமா? செங்கோட்டையன் எப்பா அவருக்கு என்ன மரியாதை இருக்குன்னா, மேடை ஏறின உடனே பொது இடத்துல போய் விசில் அடிக்காதீங்க, தூங்குறவங்க காதுல விசில் அடிக்காதீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்காதீங்கன்னு தெளிவா சொல்றாரு. கூட பின்னாடியே மாவட்ட செயலாளர் அப்படிதான் அடிப்போம் அப்படின்னு மூஞ்சில அடி செருப்பு எடுத்து மாதிரி பேசிட்டு போறாங்க. இங்க இருந்து இவர் வேற நம்ம ட்ரோல் வேற பண்ணணுமா? சரி அந்த பையனை மட்டும் பண்ணிக்கலாம். எங்களின் குல வழக்கே தலைவா உங்களுக்காக. அதுவா பாவம் அந்த பையன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள் அந்த பையன் கட்சி சார்பா அதான் சேனல்ல உட்காருவான்னு நினைக்கிறேன். ஐயோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். என் மண்டை வெடிக்குதே அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோ. போட ஆஃப் பண்ணுங்க முதல்ல. சரி போ.